மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்லோகத்தின் விசேஷங்கள் தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मरुतः. नैनं चिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. My dear friends, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஆன்ம தர்மம் மற்றும் உடல் தர்மம் என்பது எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை அனைத்தும் சொல்கின்றார். நம்முடைய உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தஹ்யதே இதி தேஹா என சொல்கின்றனர். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இறக்கப்பட்ட கூடியதாக இருக்கும் இந்த உடல். அதற்கு தான் நம்முடைய பௌதீக உடலுக்கு இன்னொரு சொல்லு என்னவென்றால் தேகம் என்கின்றார். அதாவது இறக்கப்பட்ட கூடியது நம்முடைய பௌதிக உடல் பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டுள்ளது. அதற்காக பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பினால் இறக்கக்கூடியது. அதே போன்ற நீரில் நினைக்கக்கூடியது, ஊறக்கூடியது. அதேபோல் காற்றின் மூலமும் காயப்படுகிறது. அதாவது சஸ்திரங்களால் வெட்டப்படுகிறது நம்முடைய உடல், பௌதீக உடல். ஆனா ஆன்மா இந்த மாதிரி ஆகாது. பௌதீக உடலின் மாதிரி நம்முடைய ஆன்மா நெருப்பின் மூலம் இறக்கக்கூடியது அல்ல, நீரில் நனையக்கூடியது அல்ல, காற்றில் காயக்கூடியது அல்ல. இதுதான் ஆன்ம தர்மம் மற்றும் உடல் தர்மம் என்ற விஷயம். இந்த விதமாக எதற்காக இருக்கும் என்றால், தேக குணங்கள் வேறு, ஆன்ம குணங்கள் வேறு. அதற்காக தான் ஆன்ம பொருள் வேறு, பௌதீக பொருள் வேறு. தேகம் வேறு, தேகி வேறு. ரெண்டும் வேறுவேறையானது. ஒன்று, அதாவது பௌதீக உடல், அதற்கு பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே இருக்கு. ஆனா ஆன்மாக்கு இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. அது இருக்கு, அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம அனுபவபூர்வகமாக தெரிஞ்சா மட்டுமே இது நம்பக்கூடியதாக இருக்கும். இல்லவென்றால் ஏதோ சொல்கிறார் என்ற மாதிரி நமக்கு இருக்கும். பௌதீக உலகத்திற்கு பௌதீக உயிரோடன் இருந்தால் நமக்கு இந்த பௌதீகம்தான் முக்கியமானது, பௌதீகம்தான் உண்மையானது அப்படின்ற மனம் என்பது ஏற்படும். ஆன்மா என்ற பொருள் ஒன்று இருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரியணும் என்றால் உடல் மனம் இவ ரெண்டுத்துக்கும் மேலே உயர்ந்த நிலைக்கு நாம நம்முடைய விழிப்புணர்வை கொண்டு போனால் மட்டுமே ஆன்ம தர்மம், ஆன்ம குணங்கள், ஆன்ம பொருள் பற்றி நமக்கு புரிய வருது. அப்போது வரைக்கும் புரியாது. நம்முடைய உடல் மற்றும் மனம் இது ரெண்டும் மேலே நம்முடைய விழிப்புணர்வு கொண்டு போறது தான் தியானம். Taking away the consciousness beyond the physical and mental level is called as meditation, my dear friends.
அதற்காக இந்த விஷயங்கள் அனைத்தும் தேக தர்மம், ஆன்ம தர்மம், பௌதிக பொருள், ஆன்ம பொருள், தேக குணங்கள், தேகி குணங்கள், இவ அனைத்தும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா தினமும் தியானம் பண்ணணும். என்னென்ன நேரத்தில் முடிஞ்சாலும் அந்தந்த நேரத்தில் தினமும் தியானம் பண்ணும். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் போதும். நம்முடைய பாடி கான்ஷியஸ்னஸ், மைண்ட் கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே கூப்பிட்டு போகணும் நம்முடைய விழிப்புணர்வை அப்படின்னா அதற்கான ஒரு பிரிட்ஜ் தான் சுவாசம். இந்த சுவாசத்தை பிடித்தால் இந்த தேகத்திலிருந்து ஆன்ம பொருள் என்னவென்றால் புரியும். தேகத்தில் இருந்தபடியே ஆன்ம பொருள் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா சுவாசத்தின் மூலம் மட்டுமே அது சாத்தியமாகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் நேரம், அதாவது ஃப்ரீ டைம் இருந்தால் அந்த நேரம் எல்லாமே வீணாக்காமல் தியானம் செய்யணும். யாருக்காக செய்யணும்? நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யணும். ஆன்ம பொருள் என்பது ஒன்று இருக்கு என்றால் அந்த விழிப்புணர்வு நமக்கு பௌதீக தேகத்தில் இருக்கும் போதே தெரிஞ்சால் அந்த ஆன்ம சக்தியை இங்கே பௌதீக உலகத்தில் பயன்படுத்திக்கலாம். இல்லை என்றால் உடல் சக்தி, மனம் சக்தி, இது ரெண்டுமே உபயோகித்து ஒரு லிமிட்டெட் லைஃப் அப்படின்றது வாழணும். மனிதனாக வந்து கடவுளாக போகணும் என்றால் நாம இந்த உலகத்திற்கு வந்த ஒரு ஆன்மாக்கள் என்ற விஷயம் அனுபவபூர்வகமாக தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நாம கடவுளாக ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்முடைய விழிப்புணர்வு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக தினமும் தியானம் செய்யணும். புது புது ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும். நம்முடைய ஆன்மீக பயணம் வேகமாக நடப்பதற்காக சத் சங்கத்திற்கு இணையணும். இவ் மூணும் செய்தால் நம்முடைய ஆன்ம பயணம் என்பது நன்றாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் கீதா சத் சங்கத்திற்கு இணைவோம். அப்போது வரைக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நன்றி. குட் நைட்.